சுகமே சொல்க நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்று பார்க்க போகிற விஷயம் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலை பற்றி, அந்த சிறப்புகளை பற்றி. பலருக்கு இந்த உண்மை தெரிவதில்லை. இதை எப்படி சொல்கிறதுனா வரலாறு அப்படின்னு கூட சொல்லலாம். நடந்த உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு மரகதலிங்கம் இருக்குது. அந்த மரகதலிங்கம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் வைகுந்தத்திலிருந்து வந்தது என்று சரித்திர சான்றுகள் சொல்லுது. ரைட்டா? இங்கே நம்ம திருவாரூரை தலைநகரமாக கொண்டு ஆண்ட ஒரு சோழ மன்னன் யாருன்னா, மகனை தேர்காலில் இட்டு கொன்றானே, ஆராய்ச்சி பண்ணி அடித்த பசுவுக்காக, மனுநீதி சோழன். அவனுக்கு முன்னாடி யுகாதி காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ராஜா பேரரசனாக திருவாரூரை தலைநகராக கொண்டு பேரரசனாக வாழ்ந்திருக்கிறான். அவன் பேர் முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி முதல் பிறவியில் ஒரு குரங்காக பிறந்து ஒரு சிவராத்திரி முழுமைக்கும் இலையை பறித்து கீழே இருந்த சிவபெருமான் மீது போட்டு அவரை அங்கிருந்து சூன்னு விரட்டுவதற்காக அந்த இலையை பறித்து போட்டதாக ஒரு ஐதீகம். அது அன்று இரவு முழுமையாக சிவராத்திரி அன்று போட்டதுனால பொழுது விடியும் பொழுது அவன் சிவன் வரம் கொடுத்துட்டு போகிறாரு, அடுத்த பிறவியில் நீ மகா வல்லமை பொருந்திய ஒரு மகாராஜாவாக நீ வாழ்வாய், பிறப்படுத்து சிறப்புற ஆட்சி நடத்துவ, சென்ற இடமெல்லாம் வெற்றி ஈட்டுவாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அந்த வரத்தை கொடுத்துட்டு போகிறாரு. அப்போது சிவன் பார்வதி 2 பேரும் சேர்ந்து அந்த வரத்தை கொடுக்குறாங்க. அப்போது முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்குறான், அம்மையப்பா, எனக்கு நான் ராஜாவாக பிறந்தா நான் உங்கள் 2 பேரையும் நேராக தரிசிச்சோன்னே எனக்கு தன்னிலை புரிஞ்சு போச்சு, நான் யாருங்கிறது புரிஞ்சு போச்சு. அப்போது இந்த உலக வாழ்க்கை என்னென்னு புரிஞ்சு போச்சு. முக்தி மோட்சகதி ஒன்று தான் நிரந்தர தீர்வு, உங்களுடைய காலடி திருவடி பாதம் தான் எனக்கு நிரந்தர தீர்வுங்கிறதெல்லாம் புரிஞ்சு போச்சு. அதுக்கு இடையில ஒரு பிறவி கொடுத்து மீண்டும் இதே பூமியில் என்னை வாழ சொல்கிறீங்க. நான் ராஜாவாக இருந்து ஏதேனும் அகம்பாவத்தில் பாவங்களை செய்து விட்டால் நான் உங்கள் காலடிக்கு வர்றதுக்கு தாமதமாகும். அதனால் நான் இந்த குரங்காக இருந்து உங்களுக்கு சிவராத்திரி முழுமையாக அர்ச்சனை செய்து நான் இந்த பேரு பெற்றேன் அடுத்த பிறவியிலங்கிற ஞாபகம் எனக்கு வேணும். நான் பேரழகனாக இருந்தேன்னா எனக்கு கர்வம் அதிகமாயிடும். அதனால் இந்த குரங்கு முகத்தோடையே நான் பிறக்கணும். முன்ஜென்ம ஞாபகம் எனக்கு வேணும். நான் எவ்வளவுதான் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அந்த தர்மத்தின் நிலை நின்ற ஆட்சி, புண்ணிய ஆட்சி செய்யணும், ஆன்மீக ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மையப்பன்ட்ட கேட்குறான். கேட்டோன்னே அதையும் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.